இதை பிரசாதத்தை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு மாதிரி வந்து வாந்தியாக எடுத்திருக்காரு. ராகவேந்திர சுவாமியினுடைய ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கிற எல்ஐசி பில்டிங் 14 மாடியிலேருந்து கீழே விழுந்து குதிச்சா கூட ராகவேந்திர சுவாமி வந்து காப்பாற்றுவாரடா அப்படிங்கிறார். எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க. அப்போ ராகவேந்திர சுவாமிகளை மகான்களுக்கெல்லாம் மகான் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மந்திராலயத்தில் போய் ராகவேந்திர சுவாமியினுடைய மூல பிருந்தாவனத்தை சுற்றி வலம் வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். மந்திரபலம் அடைந்த ஆலயம் மந்திராலயம் காண வந்தோர்க்கு வாரி வழங்கும் அன்ன ஆலயம். காண வந்தோருக்கு வாரி வழங்கும் அன்ன ஆலயம்னு பேர். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். அரசியல், ஆன்மீகம், விளையாட்டு, கல்வி, பொருளாதாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் மகிமை தரும் மகான்கள் என்ற அடிப்படையில் மகான்கள் நிகழ்த்தி காட்டுகிற அற்புதங்களை குறித்து நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ராகவேந்திரா சுவாமி பரிபாலன தர்ம மகாசபை நிறுவனரும் ஆன்மீக ஆர்வலருமான ஸ்ரீ ராகவேந்திரா கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது பார்த்திங்கன்னா, மகிமை தரும் மகான்கள் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஏற்படுத்திய நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சில நிகழ்வுகள் நேயர்களுக்காக. முதலில் பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனுடைய அன்பு வணக்கங்கள். மகான்களின் மகிமை. மகான்கள் என்று சொன்னாலே மகிமைதான் சார். இந்த உலகத்தில் நாம் கடவுளை வணங்குகின்றோம். ஆனால் இந்த கடவுள்களுக்கெல்லாம் தூதுவராக இருந்து இந்த இறைநிலையை நாம் அடைவதற்கு, அந்த இறைநிலை இருக்கிறது இல்லையா, இதை நாம் அடைவதற்கு நமக்கு துணையாக ஒரு விஷயம் நமக்கு வேணும். மகான்கள் குருவாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தான் குரு என்று நாம் சொல்கிறோம். அதுதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறோம். அம்மா அப்பா நம்ம இந்த உலகத்தில் ஈன்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு பிறகு குருவை தான் முதலிடமும் கொடுக்குறோம். அதற்கு பிறகு தான் கடவுள். குரு இருந்தால் தான் கடவுள் அடைய முடியும். குருவருள் திருவருள் அப்படின்னு சொல்லாமல் நிச்சயமாக குருவருள் தான் திருவருள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு குரு கடாட்சம் இருந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். பொதுவாக ஜாதகங்கள்லாம் பார்ப்பாங்க சார். ஜாதகங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஜோதிடம். அதில் குரு பார்வை. ஆமாம், முதல்ல பார்க்குறது குரு பார்வை தான். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை, குரு இருக்கக்கூடிய இடம் சுபத்துவமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, அந்த ஜாதகக்காரருக்கு வேற எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது அடிபட்டு போயிடும். அதுக்கு காரணம் குரு, சிறப்பு. அந்த குரு தான் அதற்கு முக்கியமான காரணம். அப்போ இந்த குருங்கிறது யார்? மகான்கள். மகான்களாக வரக்கூடிய சித்த புருஷர்கள், அவதார புருஷர்கள், ஞானிகள், முனிவர்கள், இவர்கள் எல்லோரும் தான் குருவாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள். ராகவேந்திர சுவாமிகள் இந்த எத்தனையோ மகான்கள் இருந்தால் கூட அந்த மகா அவதார புருஷர்கள் எல்லாம் வணங்குகின்ற ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறார். அதனால தான் ராகவேந்திர சுவாமிகளை மகான்களுக்கெல்லாம் மகான் அப்படிங்கிறார். எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க. அப்போ ராகவேந்திர சுவாமிகளை மகான்களுக்கெல்லாம் மகான் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ராகவேந்திர சுவாமிகள் இந்த கலியுகத்திலே ராகவேந்திரராக பெயர் பெற்றார். இப்படி வச்சுக்கலாமா? உங்களுக்கு மகா பெரியவா, மகானுக்கெல்லாம் மகான் ராகவேந்திர. நீங்கள் விஷயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. மகா பெரியவான்னு சொல்லிட்டீங்க சார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு மகானாக இருந்தவர், ஒரு ஞானியாக இருந்த அந்த ஞான தவ வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்ந்த ஒருவர் என்று சொன்னால் இந்த கலியுகத்தில் மகாபெரியவர் தான். உங்களுக்கு தெரியும் எதற்காக இப்போ மகாபெரியவரை பற்றி நீங்களும் கேட்டுட்டீங்க. அந்த மகாபெரியவரும் உள்ளே வந்துட்டார். இதில் அது என்னன்னா, மகாபெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் ராகவேந்திர சுவாமியை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முறை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப முடியாத அளவில் மகாபெரியவரை போய் தரிசனம் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். அவங்களால அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியலை. அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியாத லெவலில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க காஞ்சி மகாபெரியவரை போய் சரணாகதி அடைகிறாங்க இந்த குடும்பத்தோட. சுவாமி, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது குடும்பத்தில்,
இதற்கு என்ன தீர்வு பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, மகான்களுக்கெல்லாம் மகான்னு ராகவேந்திர சுவாமி சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் விஷயம். நீங்களே வந்துட்டீங்க அந்த கேள்வியில். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க போய் அவர் இந்த மகாபலியோர் இடத்துல முறையிட்ட உடனே மகாபலியோர் சொன்னாராம், வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், நேராக மந்த்ராலயம் க்ஷேத்திரத்துக்கு போங்க. மந்த்ராலயத்தில் போய் ராகவேந்திர சுவாமியினுடைய மூல பிருந்தாவனத்தை சுற்றி வலம் வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாலாம், சுவாமி நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறல அப்படின்னா நான் சொல்கிறத செய். ஏன் அப்படின்னா காஞ்சி மகாபலிவர் சொல்கிறாராம், மகான்களுக்கெல்லாம் மகானாக இருக்கக்கூடிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. ஏன்னா காஞ்சி பெரியவர் வந்து கண்கண்ட தெய்வம், கண்கண்ட தெய்வம், அதை நோக்கி தான் போறாங்க. கண்கண்ட போகும்போது அவர் ஒரு தெய்வத்தை வழிகாட்டுறார். அப்போ ஒரு மகானே வழிகாட்டக்கூடிய ஒரு மகானாக இருந்தவர் ராகவேந்திர சுவாமி. அதனாலதான் அவர் வந்து மகான்களுக்கெல்லாம் மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மகான்களுக்கெல்லாம் மகான் சொல்றது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அது மட்டும் இல்ல, ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஏதோ ஒரு கலியுகத்துல ராகவேந்திர சுவாமிகளாக பிறந்து வந்தவர் மட்டும் கிடையாது. ராகவேந்திர சுவாமிகள் அப்படி வந்தவர் கிடையாது. ராகவேந்திர சுவாமிகள் கிருதாயுகத்துல பிரகலாதனா பிறந்தவர். பக்த பிரகலாதன் நம்ம சொல்றோம் இல்லையா, இரண்யகசிபனுடைய மகனாக பிறந்து பக்த பிரகலாதனாக பிறந்து அதற்கு அடுத்த பிறவியிலே வியாசராஜ தீர்த்தராக பிறந்து கலியுகத்திலே ராகவேந்திர சுவாமியா பிறந்திருக்கார். நம்ம ரஜினி சாருடைய அந்த ஸ்ரீ ராகவேந்திர படம் அருமையான படம் சார். அந்த படத்துல பார்த்தா கூட தெரியும், நம்ம அந்த அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டு துறவு பெறும் பொழுது சரஸ்வதி தேவியானவள் வந்து அந்த ரஜினி சார் இடத்துல, ராகவேந்திரா வரக்கூடிய ரஜினி சார் இடத்துல அந்த அவருடைய முன்ஜென்மத்தை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீ வந்து வருத்தப்படாத வேங்கடநாதா, நீ வந்து கிருதாயுகத்திலே நீ வந்து பிரகலாதனாக இருந்தாய், அதற்கு பிறகு வியாசராஜ தீர்த்தராக இருந்தாய், அதற்கு பிறகு கலியுகத்திலே ராகவேந்திரராக நீ அவதாரம் செய்திருக்கிறாய், உன்னுடைய பிறப்பு தெரியாமல் நீ பிதற்றி கொண்டிருக்கிறாய், நீ வருத்தப்படாதே என்று சொல்லி அவருடைய முன்ஜென்மத்தை புரிய வைத்து அந்த ஞானத்தை சரஸ்வதி தேவியானவள் ராகவேந்திர சுவாமிக்கு தந்தாங்க இல்லையா? அப்படி கிருதாயுகத்திலே இருந்து மிகப்பெரிய பிறப்புகளாக பிறந்து எத்தனையோ புண்ணியங்களை செய்து எத்தனையோ யாகங்களையும் வேள்விகளையும் செய்து இந்த பாரத தேசத்திலே பலவிதமான நன்மைகளை செய்துவிட்டு கலியுகத்திலே ராகவேந்திர அவதாரம் செய்த காரணத்தினாலே அவர் மகான்களுக்கெல்லாம் மகான் என்று அறியப்படுகிறார். காஞ்சி மகாபலியவரே அதற்கு அத்தாட்சியாக இருந்து சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சார். கண்கண்ட தெய்வத்தை நோக்கி அந்த குடும்பம் போகுது. ஆமா, அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லி சொல்றார். என்ன, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க போங்க, எல்லாருக்குமே வந்து அவரு தான் வந்து மூலமகான். நிச்சயமா, அது அருமையா சொன்னீங்க. ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனத்தை மூல பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் மூலமகான். மூலம் என்று சொன்னாலே ஆதி அந்தம்னா சுயம்புவாக உருவாக ஒரு மாதிரி அவர் வந்து அவருடைய மகிமைகளுக்கு ஈடு இணையே இல்லை. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய வல்லமையை படைத்த ஒரு தெய்வமாக ராகவேந்திர சுவாமிகள் வழங்குகிறார். அடியனுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை சுவாமிகள் செய்திருக்கிறார். அவரால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் அவர்களுக்கு ராகவேந்திர சுவாமியுடைய அருள் வந்து முக்கியமான நேரத்தில் அவருக்கு ரொம்ப நெருக்கடியான சூழலில் உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவருடைய அருள் கிடைச்சதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி சார் ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் வந்து இப்போவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கர்நாடகாவை சேர்ந்த தெய்வம், ஆந்திராவை சேர்ந்த தெய்வம், அவர் தமிழ்நாடு சார். ஒரு சிறப்பு இருக்குது பார்த்துக்கோங்க. கடலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, கடலூரில் பிறந்த புண்ணிய மகான்கள் 3 பேர் இருக்கிறாங்க சார். ஒன்று ஸ்ரீ ராகவேந்திரர், இன்னொன்று வள்ளலார், இன்னொன்று வந்து மகாவதார் பாபாஜி. இந்த 3வரும் பிறந்த புண்ணிய பூமியாக கடலூர் இருக்கு. எல்லாமே அருகில் இருக்கு. புவனகிரி, வடலூர், பரங்கிப்பேட்டை எல்லாம் அருகில். அப்போ இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து எத்தனையோ பேருக்கு நன்மைகள் பண்ணியிருக்கார். நம்ம நினைக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மூலமாக ராகவேந்திர சுவாமி தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆகிருக்கார். ஆனால் அதற்கு முன்னாடியா சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் யார்? எம்ஜிஆர் ஐயா. அதான் நான் அந்த தொலைக்காட்சிகளோட பேட்டியில் சொல்லியிருந்தேன். எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க சார். அந்த தலைவர்கள்லேயே ஏழைகளை பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். தன்னுடைய சொந்த பணத்தையே அப்படி எடுத்து கொடுத்துருவாராம். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு மடத்தின் மூலமாக நான் அந்த செய்தியை அறிந்த செய்தி. செவிவழி செய்தி இது. செவிவழி செய்தி. ஆனால் அதனுடைய ஒரு அத்தாட்சி என்ன அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிகளுடைய விருந்தாவனமாகிய மந்திராலயத்திலே எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய பேரிலே ஒரு பில்டிங் இருக்கு. அதுக்கு காரணமே இந்த செயல் தான்.
என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் அவருக்கு அந்த அருள் கிடைச்சது. அதை சொல்கிறேன் சார். அது எப்படின்னா, எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு குண்டடிப்பட்ட நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அந்த நிகழ்விற்கு பிறகு அவருக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அப்படி அவருடைய அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட திரைப்பட ஷூட்டிங் அது இதுன்னு போயிட்டுருக்கிற சமயத்தில் அவருக்கு என்ன தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த தொண்டையில் வந்து அந்த குண்டினுடைய அந்த துப்பாக்கியினுடைய குண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சிறிய துகள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்ததா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த துகள் வந்து நாளடைவில் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது கஷ்டம், ஆனால் அது உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவருக்கு, அது அப்படியே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம். இருந்தாலும் அந்த துகள் வெளியில் வர முடியாத ஒரு லெவலில் இருக்குது. அது வந்து அவருடைய உடம்புக்கு பாதிப்பு இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்முடைய அதோனி, மந்திராலயம் பக்கத்தில் அதோனின்னு கர்னூலில், அந்த அதோனிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது சார். அந்த இடத்துல போயிருந்தப்போ அங்கேருந்து மந்திராலயம் வந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பகுதி. இந்த பக்கம் அதோனி, அந்த பக்கம் ராய்ச்சூர் வந்து கர்நாடகா. ஆமாம், கர்நாடகா பாகம், அதோனி ஆந்திரா. இது இடையில இருக்கப்பட்ட பகுதி தான் மந்திராலயம். அப்போ இது வந்து துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் இருக்கும். ஆமாம், ஓரத்தில். அதுதான் சிறப்பு. ஆமாம், சிறப்பு. அதுதான் சிறப்பு. என்னன்னா, அவர் வந்து ஞானோதயம் பெற்ற காவிரி கரை. ஆமாம், அவர் ஜீவசமாதி அடைந்து துங்கபத்ரா நதி. எவ்வளவு ஒற்றுமை! துங்கபத்ராங்க அந்த இரு நதிகளையும் சேரக்கூடிய அந்த கரை பகுதி அது. இதில் வந்து அந்த அதோனிங்கிற இடத்துல இவர் படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது அந்த கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த திரைப்பட சம்பந்தமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் சிலர் சேர்ந்து மந்திராலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. படப்பிடிப்பில் இருக்கும்பொழுது அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. போய் மந்திராலயத்தில் போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. மந்திராலயத்தில் உள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிகளுக்கு தினமும் பஞ்சாமிர்த அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம் சார். தினந்தோறும் மந்திராலயத்துக்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் குறைந்தது 3 நாட்கள் மந்திராலயத்திலே இருந்து தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. மந்திராலயம்ங்கிற புண்ணிய இடத்துல வந்து பூமியில் நம்ம காலை வச்சுட்டோம்னாலே நமக்கு எல்லா விதமான கர்மாவும் தீந்துரும். அப்புறம் நம்ம அந்த 3 நாள் சேர்ந்து தரிசனம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப நம்முடைய வாழ்நாள் புண்ணியம். இதில் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். அப்போ தினமும் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்கிருந்து போனவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்கே அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தினுடைய பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பழனிக்கும் மந்திராலயத்தையும் எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. 2 பேரும் மகான் தானே, 2 பேரும் மகான் தானே இல்லையா? அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கிட்டு, அந்த பஞ்சாமிர்த பிரசாதத்தை வாங்கிட்டு இவங்க அங்கேருந்து அதோனிக்கு அந்த போனவங்கெல்லாம் வராங்க. வந்து பார்த்தா எம்ஜிஆர் ஐயா வந்து ஷூட்டிங்கில் படப்பிடிப்பினுடைய இதில் இருக்கிறார். நேரம் வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு எம்ஜிஆர் ஐயா மேலே ரொம்ப பாசம், அவர் ரொம்ப பழக்கமானவங்க கூட. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா நாங்கள் இந்த மாதிரி மந்திராலயத்தில் போய் ராகவேந்திர சுவாமியை நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம், உங்களுக்காக பஞ்சாமிர்த அபிஷேக பிரசாதத்தை தந்திருக்கோம், இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் ஐயா வந்து முதல்ல யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இப்போ அடிக்கடி ஏதாவது பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆள் இல்லை. அந்த இதை இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க, இல்லையா நான் சாமிக்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாவது எடுத்துக்கணும் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பீஸ் பழம், அந்த அபிஷேகம் பண்ண பழத்துலேருந்து ஒரு சிறிய மெல்லிய ஒரு பகுதியை எடுத்து அப்படியே வாயில் போட்டு அந்த அவங்களுக்காக, ஏன்னா எம்ஜிஆர் ஐயா பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியவர், யாருடைய மனசு நோகும்படியும் பேசக்கூடியவர் அல்ல. அவர் வந்து அந்த மக்களுக்காக அந்த பிரசாதத்தை எடுத்து வாயில் போட்டிருக்கார். அதை சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிடத்திற்குள்ளால் எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து வயத்துலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு மாதிரி வந்து வாந்தியாக எடுத்திருக்கார். இதை பிரசாதத்தை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வாந்தியாக எடுத்திருக்கார். எடுத்தோடனே ரத்த வாந்தியும் சேர்ந்து ரத்தமாக வாந்தி எடுத்திருக்காரு. இதை பார்த்தோன்னே அந்த படப்பிடிப்பில் இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஒரு நடிகர், உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவருக்கு இப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியலன்னு பயந்துட்டாங்க. உடனே மற்றவங்கெல்லாம் வந்து இவங்க தான் இப்போ வந்து ஏதோ பழம் கொடுத்தாங்க அதனால தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே பயந்து போய் எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்டோடனே அவர் சொன்னார், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லோரும் பயந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 5 நிமிடம் அவர் எடுத்த வாந்தியில் திடீர்னு அந்த தொண்டையிலேருந்து ஒரு துகள் வந்து கீழே விழுது. தொண்டையிலேருந்து ஒரு துகள் வந்து கீழே விழுது. உடனே டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்துருக்காங்க. என்னன்னா ஒரு துகள் வந்துருக்கு. தெரியுமா முதல்லையே அந்த துகள் இருக்குது. அப்போ இந்த
குண்டினுடைய அந்த அடிப்பட்ட குண்டினுடைய துகள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக உள்ளிருந்து வராமல் இருந்தது. அன்னைக்கு அவர் எடுத்த வாந்தியோடு வந்துருச்சு. அந்த துகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாத ஒரு நிலைமை. அதுவாக வந்தால் வரட்டும்னு இருந்திருக்காங்க. ஆனால் அது வரவும் செய்யாதுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தது. அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது அந்த துகள் வெளியில் வந்துருச்சு. உடனே அதோனியில் இருக்கக்கூடிய உடனே அங்கேருந்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைலாம் செய்து பார்த்தாலும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அந்த துகள் வெளியில் வந்தது வந்து ரொம்ப அனுகிரகம். அது ஒரு பெரிய விஷயம். என்ன சாப்பிட்டீங்க என்ன இதுன்னு விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டு இதுன்னு அது இந்த மாதிரி நான் மந்திராலயத்துலேருந்து ஏதோ பஞ்சாமிர்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, சரி. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல, உங்களுக்கு ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அது சரியாயிடுத்து, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அனுப்பும் பொழுது எம்ஜிஆர் ஐயாவை திகைத்து போயிட்டார். என்ன ஒரு நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொன்னோம், ஆனால் இந்த பொருளை சாப்பிட்டோன்னு வந்திருக்கு, அப்போ இதில் ஏதோ இருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராகவேந்திர சுவாமியை பற்றி விசாரிச்சிருக்காங்க. ராகவேந்திர சுவாமி எப்படிப்பட்ட மகான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய மகான்க அவர், ராகவேந்திர சுவாமியினுடைய அனுகிரகம்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ நானும் மந்திராலயத்தில் போய் தரிசனம் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா வந்து மந்திராலயத்தில் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணதாகவும், அந்த மந்திராலயத்துக்கு அவர் தான் எங்கே போனாலும் உதவி தானே. எம்ஜிஆர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுங்கிறத அவர் நினைப்பார் இல்லையா. அப்போ மந்திராலயத்துக்கு போனோடனே இங்கே உடனே என்ன தேவை அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். கேட்டோடனே அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த மடாதிபதிகள் வந்து இந்த மாதிரி அன்னதான கூடம், ஏன்னா மந்திராலயம்னு வந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்னத்தை வாரி வழங்கக்கூடிய புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரபலம் அடைந்த ஆலயம் மந்திராலயம் காண வந்தோர்க்கு வாரி வழங்கும் அன்ன ஆலயம், காண வந்தோருக்கு வாரி வழங்கும் அன்ன ஆலயம்னு பேர் மந்திராலயத்துக்கு. அப்போ அவ கேட்டோடனே மடாதிபதிகள் அன்னதான கூடம் கட்டி தரணும், மந்திராலயத்தில் முதல் அன்னதான கூடத்தை கட்டி கொடுத்து, இந்த அன்னதான கூடத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நிதி உதவியினால் கட்டப்பட்டதுன்னு இன்றைக்கும் அங்கே கல்வெட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அன்னதான கூட வந்து இன்னைக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதை அவர் எம்ஜிஆர் ஐயா கட்டி கொடுக்கும்போது சிறிய அளவில் இருந்தது, இன்னைக்கு அது ஆயிரக்கணக்கான. அதான் சொல்கிறேனே, அதான் சொல்கிறாங்க இல்லையா, எம்ஜிஆர் ஐயா கைப்பட்ட எதுவும் சிறக்கும்ங்கிறதுல மந்திராலயத்தில் எம்ஜிஆர் ஐயா கட்டி கொடுத்த அன்னதான கூடம் இன்னைக்கு மிகப்பெரிய அன்னதான கூடமாக இருந்து ஒரே நேரத்தில் 10,000 பக்தர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய அன்னதான கூடமாக இருக்குது. அப்படி எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகத்தை ராகவேந்திர சுவாமிகள் செய்திருக்கார். அது இந்த செவி வழி மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு செய்தி. அதனால் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரை வழிநடத்திய ஒரு தெய்வமாக ராகவேந்திர சுவாமிகள் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆமாம், இன்னும் பல நிறைய எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ திரைப்படத்துறையில் என்னை நான் பார்த்தது வரையிலும் சார், நான் நிறைய இடங்களில் ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, தமிழகத்தில் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் திரைப்படத்துறையிலையும் இசைத்துறையிலையும் நான் பல பக்தர்களை பார்த்து விட்டேன். ஒரு எத்தனையோ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்கள் திரைப்படத்துறையிலையும் இசைத்துறையிலும் இருக்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிருதங்க வித்வான் வந்து சென்னை அடையாறு இசைக்கல்லூரியில் வந்து மிருதங்க பேராசிரியராக பணிபுரிகிறார். நீங்கள் ஒரு முறை அவர் ஒரு பேட்டி நேர்காணல் கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய பலவிதமான மகிமைகள், யாருக்குமே தெரியாத விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக சென்னை அடையார் கல்லூரியினுடைய மிருதங்க விரிவுரையாளர் திரு பூவராகவன் ஐயா அவர்கள் பேர் பூவராகவன், மிக பெரிய கலைஞர். அவர் எப்பவும் என்ன சொல்லுவார்னா, ராகவேந்திர சுவாமியினுடைய ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற எல்ஐசி பில்டிங் 14 மாடியிலிருந்து கீழே விழுந்து குதிச்சா கூட ராகவேந்திர சுவாமி வந்து காப்பாற்றுவாரடா அப்படிம்பார். அவருடைய வாழ்க்கையிலையும் அவ்வளோ மகிமைகள் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ராகவேந்திர சுவாமி மட்டும் இல்லை, பல்வேறு மகான்களை பற்றி தொடர்ந்து நம்மளோட பத்திரிகை.com வாயிலாக நேயர்களை தெரிவிக்க தான் போகிறீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இனி நன்றி சார். நன்றி, வணக்கம்.